கோயம்புத்தூர் கன்னிமாட்டூர் சார்பாக உங்களை புனித யாத்திரையை 12 நாட்கள் அழைச்சிட்டு வந்திருந்தா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரோம். எங்கெங்கே போனீங்க, என்னென்ன பார்த்தீங்க, உங்கள் அனுபவங்களை இதில் சொல்லலாம். ஃபேமிலியாக வந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா பக்கம் சிறப்பான தரிசனம் கிடைச்சது. சாப்பாடு எந்த குறையும் இல்லை. இரவு தங்குவதற்கும் எந்த குறையும் இல்லை. எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. சரி சரி. தரிசனமெல்லாம் நல்ல முறையில் பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. அந்த கயால உங்களுக்கு அந்த தர்ப்பணமெல்லாம் என்ன ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. சரி சரி. வேற ஏதாவது சொல்கிறீங்களா? எதா இருந்தாலும் சொல்லலாம். எந்த குறையும் எதா இருந்தாலும் நீங்கள் மனதிலிருந்து சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் பிடிச்ச எல்லாருமே பிடிச்சதுங்க. குறிப்பாக தாஜ்மஹால் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எந்தவித குறையும் இல்லாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. உணவு வகையில் எந்தவித குறையும் இல்லை. தங்குவதற்கு எந்த இதுவும் இல்லைங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. உணவு எதிர்பார்க்காத அளவுக்கு உணவு நல்லபடியாக இருந்ததுங்க. காலை மதியம் இரவு எல்லாமே சாப்பாடு வகையில் எந்தவித குறையும் இல்லைங்க. சரிங்க. குடும்பத்தோட வந்தீங்க, மகிழ்ச்சியாக போகிறீங்க. இப்போ கன்னிமாட்டூர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி. எங்கள் கூட பயணித்த உங்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோயம்புத்தூர் கன்னிமாட்டூர் சார்பாக உங்களை சுற்றுலாவாக நாங்கள் இங்கே 12 நாட்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். எங்கேருந்து வரீங்க சார்? நீங்கள் எந்த ஊர், எங்கே, உங்கள் இதையெல்லாம் இதில் பதிவு பண்ணலாம். நீங்கள் உங்கள் மனது தொட்ட நிகழ்வுகள், நீங்கள் எங்கெங்கே சந்தோஷம் அடைஞ்சிங்க, நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கிறத இதில் நீங்கள் பதிவு பண்ணலாம். மேலும் நீங்கள் ஏதாவது இதில் குறைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நாங்கள் வந்து சத்யகுமார் சவுண்டாக பேசுங்க. சத்யகுமார் சாந்தா. சரிங்க. நாங்கள் சென்னையில் இருக்கோம், பட் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு டூர் போகணுன்னுட்டு பிளான் பண்ணின்னு இருந்தோம். இப்போ இந்த யூடியூப்பில் தான் பார்த்தோம் கன்னிமார் ட்ராவல்ஸ்க்கு. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அது 2-3 தடவை அங்கே போயிட்டு வந்தது எல்லாமே ரெகுலராக போட்டிருக்காங்க. அதெல்லாம் தொகுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு ஒரு நாள் திடீர்னு விஜயகுமார் சார் வந்து காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னாரு. வேறு எதையும் யோசனை பண்ணாமல் உடனே சரி சார் நாங்கள் வரோம் அப்படின்னோம். அப்புறம் இந்த ஆதார் கார்டெல்லாம் அனுப்பி அந்த டிக்கெட்டிங் எல்லாம் பண்ணார். அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவர் எல்லாத்தையும் பண்ணி இந்த ட்ராவலுக்கு உண்டானது எல்லாமே ரொம்ப திருப்தியாக பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஃபேக்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த சின்ன ஆட்டோலாம் ஏற்பாடு பண்ணது, அந்த போட்டிங், அப்புறம் யமுனாவில் ட்ராவல் பண்ணது. யமுனாவில் போட்டிங் போனீங்களா? அந்த இதில் போனோம் இல்லை, கிருஷ்ணர் கோயிலுக்கு போட்டிங்கில் துவாரகேஷ் போனது. அப்புறம் அதே மாதிரி திரிவேணி சங்கம் அங்கே அந்த இடத்துக்குள்ள போட்டிங் போனது. அதே மாதிரி கங்கா ஸ்நானத்துக்கு இந்த பக்கம் தசாஸ்வமேதா காட்டிலேருந்து அந்த பக்கம் தீர்த்துக்கு போய் அங்கேருந்து நல்லா பண்ணது. அதெல்லாம் கூட்டம் போகிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம், பட் இவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என்னெல்லாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அதை விட அதிகமாகவே நிறைய இடங்கள் பார்த்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டராக இருந்தது. எல்லா இடத்துக்குமே அவங்க கூடவே வந்து அங்கே எல்லாத்தையுமே நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் அவங்களே எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு கைடு ஆர்கனைஸ் பண்ணி வாஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரிப். இன்ஃபேக்ட் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் தே ஷுட் டெஃபினெட்லி சூஸ் கன்னிமார் ட்ராவல்ஸ். இன்னும் ஒரு சிரமமும் இல்லாமல் நல்லா கூட்டின்னு போயிட்டு திருப்திகரமாக கூட்டின்னு போகிறாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்தது. இந்த ஹோட்டல் ஸ்டே வாஸ் அமேசிங். ஒவ்வொரு ஹோட்டலுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நீட் அண்ட் குட். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? வேறு நான் சொல்கிறதுன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய இந்த ஜோதிர்லிங்கங்கள் மாத்திரம் தனியாக ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி செலக்டடாக வந்து ஒரு தொகுப்பாக ஒரு பர்டிகுலர் டெம்பிள்ஸ் அந்த விசிட்ஸ் அப்படியே அது மாதிரிலாம் பண்ணால் இன்னும் நல்லா தோணுது. அதெல்லாம் வந்து நாங்கள்லாம் சேர்த்துக்குவோம். உங்கள் ஆலோசனைக்கு நன்றிங்க சார். நன்றி. வேறு ஏதாவது குறைகள் இருக்குங்களா சார் இதில்? நீங்கள் உங்கள் பயணத்தில் ஏதாவது எங்கேயோ ஒரு பக்கம் ஏதாவது இடர்பாடுகள் இல்லை ஏதாவது கஷ்டங்கள் இல்லை இது ரொம்ப எங்களுக்கு இதாகவே நல்லாவே இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போயிருக்கீங்க, உங்களுக்கு அது மன நிறைவான ஒரு நிகழ்வுகள் ஏதாவது இருந்துச்சு அதில்? இல்லை
நிறையவே மனநிறைவான குறைகள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குறைகள் பார்க்குறது தப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிலீஜியஸ் டூர்னு வந்த பிறகு அது எல்லாமே பார்க்கவே கூடாது. ரொம்ப முக்கியமாக வந்து இந்த கயாவில் தர்ப்பணம் பண்ணதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எடுத்து ரொம்ப திருப்திகரமாக ஒவ்வொரு இதுவுமே கேட்டு அவங்க பண்ணது வந்து இப்படிலாம் கூட பண்ண முடியுமா, இப்படிலாம் கூட பண்ணுவாங்களாங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரி பண்ணதுக்கு அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். திரிவேணி சங்கமம்ல குளிச்சது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக. நீங்கள் ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதிக்கு டிக்கெட்டிங் பண்ணியிருந்தேன் இண்டிகோவில். போயிட்டு திரும்பி அங்கேருந்து டெல்லி வந்துட்டு டெல்லியிலேருந்து திரும்பி வர மாதிரி 4 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 10, 11, 12, 13, 14. பட் எங்களுக்கு தெரியாது அந்த 2 நாள் வந்து அதில் ஹோலி பண்டிகை வந்து ஹோலி பண்டிகை வந்தால் நீங்கள் அங்கே எங்கேயுமே போக முடியாது, அவ்வளோ ஒரே பிஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் பிளான் பண்ண போகணுன்னுட்டு மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிறப்ப கரெக்டாக அவர் கால் பண்ணார். அதனால தான் அன்றைக்கி எங்களுக்கு வந்து கனிமா ட்ராவல்ஸ் கூட வரணும்னு இருக்கு. ஸோ அதில் நல்லா இருந்தது. அதனால இமிடியேட்டாக அவர் கால் பண்ண உடனே மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணதை வந்து ஒரு நிறைவாக இருக்கு. அது அவர் கால் பண்ணது விஸ்வநாதர் உங்களுக்கு கால் பண்ணி ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. கால பேர் விஸ்வநாதர் ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம இந்த மண்ணை முதிக்க முடியாது. அது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அங்கே வரணும்னு இருக்கு. அது ஒரு மூலமாக நினைஞ்சது கன்னிமா ட்ராவல்ஸ் மூலமாக நடந்தது. சரி சாட்டிஸ்ஃபேக்டரி, திருப்திகரமாக இருக்கு. சரி சரிங்க சார், ரொம்ப நன்றி. இந்த எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் கலந்துட்டு எங்களோட பயணம் பண்ணது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். வணக்கம். கோவை கன்னிமா டூர் சார்பாக உங்களை 12 நாள் புனித யாத்திரையாக இந்த சுற்றுலா திட்டத்தில் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நீங்கள் எந்த ஊருங்க, எங்கேருந்து வரீங்க? ரொம்ப இளம் வயதில் வந்திருக்கீங்க. உங்களோட பயண அனுபவங்களை இதில் பகிர்ந்துக்கலாம். நான் மன்மோகன், கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து வரேன். சவுண்டர். நான் மன்மோகன், கோபிச்செட்டிப்பாளையம்னு வரேன். என்னோடய ஏஜ் வந்து 31. நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன் ஐடி ஃபீல்டில். இதோட ஆடு வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இவ்வளோ பேக்கேஜோட கன்னிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து இவ்வளோ நாள் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஆடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அவங்க முன்னாடி போயிட்டு வந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு கால் பண்ணேன். அப்புறம் ஸ்டார்டிங் திருப்பூரில் நான் ட்ரெயின் ஏறினேன். அப்போலேருந்து எல்லாமே ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்கள் அதர் ஸ்டேட்டில் போய் நம்ம ஃபுட்டு கிடைக்கிறது வந்து அதுவே பெரிய விஷயம். ஹோம்மேட் ஃபுட்டு வந்து எல்லாமே கிடச்சிது. காலையில் இட்லியாக இருக்கட்டும், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு தோசை, சப்பாத்தி, அந்த மாதிரி வெரைட்டியாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ஸ்வீட்டோட சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான பிளேஸுன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் தாஜ்மஹால் ஆக்ராவிலேருந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் காசி, தயா, திரிவேணி சங்கம் எல்லாமே வந்து திரிவேணி சங்கம் எல்லாமே ஒரு புது அனுபவத்தை கிடச்சிது. இது மாதிரி இது ஃபஸ்ட்டு டைம் அதர் ஸ்டேட்டுக்கு வர்றது. இது மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் கிடச்சிது. ஒரு கோயிலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா ஹிஸ்டாரிக்கலாக கட்டியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோஆர்டினேட் பண்ண ஒரு விஜயகுமார் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு உதவியாளர்கள் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உதவியாளர் எல்லாருமே, டூரிஸ்ட் கைடு எல்லாமே உதவியாக தான் இருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தனியாக வந்ததும் கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்போம். அதனால் தேங்க்ஸ் டு கன்னிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுக்கு தேங்க்ஸ். மெயினாக சாப்பாடு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு? வேறு எதுவும் குறைகள் இல்லை. ஓகே, தேங்க்ஸ்.